ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பெஷலான மதுரை மண் சட்டி ஐர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி கைமணம் மாறாமல் வீட்டிலேயே பக்குவமாக செய்யப்பட்ட நம்ம மதுரை டு மலேசியாவோட பிரியாணி மசாலாவை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பிரியாணி மசாலாவோட வீடியோவை பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ஐர மீன் எடுத்திருக்கேன். இந்த ஐர மீனை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரோடு தான் வாங்க முடியும். இதை நம்ம பச்சை பால் ஊற்றி கல்லுப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் ஐர மீன் இதாகும். இப்போ இதில் நம்ம கல்லுப்பு நிறைய சேர்த்து அலசினா மட்டும்தான் இந்த விழுவிழுப்பு போகும். ஒரு 5-6 தடவையாவது நம்ம நல்லா அலசிக்கணும். அப்போ தான் மண்ணெல்லாம் போயிடும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அரைக்கிற பொருள் எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதே அளவு மிளகு, அதே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதை எல்லாமே நம்ம சும்மா பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 கட் பண்ண சின்ன வெங்காயம். நீங்கள் ஐர மீன் குழம்புக்கு எதையுமே பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டாலே நல்லா கரைஞ்சி டேஸ்ட் கொடுத்துரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா மேலே ஒரு கார்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ரெசிபி உங்களுக்கு தெரியும். நான் 2.5 ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஐர மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்பவே ருசியானது. இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டேன். நல்லா கொதித்து வரும்போது இது கூட தேங்காய் பால், நான் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் தண்ணியாக எடுக்காமல் கெட்டியாக எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கெட்டியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்க முடியும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த தருணத்தில் நம்ம அலசி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம். ஐர மீன் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, குழஞ்சி போயிடும். நம்ம மீனை போட்டு கிளறி விட்டு சரியாக 15 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், மீன் சூப்பராக வெந்துருச்சு. உப்பு புளி நல்லா சார்ந்துருச்சு மீனில். இதை நல்லா சூடாக சாதம் வடித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான சுவையான மதுரை ஸ்பெஷல் மண் சட்டி ஐர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.